फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எக் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வெளியே கிறிஸ்பியா உள்ள உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் இருக்கனால சாஃப்ட்டா அந்த எக்கோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார்ல ரஸ்க் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க ரஸ்க்குக்கு பதிலா பிரெட்டையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ரஸ்க்கு தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டையில் எண்டில் ஐஸ் ஸ்டிக்கை வச்சு குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா எக்கை சுற்றி 4 பக்கமும் கீரல் போட்டுக்கோங்க. ஏன்னா முழு எக்கை நம்ம பண்ணும்போது வெடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்புறமா எக்கு ஃபுல்லாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் எல்லா பக்கமுமே படும்படியாக தூவி விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக முட்டையும் அடித்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஐஸ் ஸ்டிக்கில் வச்சுருக்கிற முட்டையை சுற்றி உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த முட்டையை கார்ன்ஃப்ளவரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம ரஸ்க் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமும் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா இடமும் பட்டிருக்கணும் அந்த பிரெட் தூள். அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது உள்ளே எண்ணெய் போகாது, வெளியே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். எல்லா முட்டையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே நமக்கு வேக வச்ச முட்டையும் உருளைக்கிழங்கு இருக்கனால வெளியே மட்டும் நமக்கு வெந்தால் போதும். அதனால் டக்குனி ரெடி ஆயிரும். நம்மளோட எக் கட்லட், எக் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.